புஸ்தகம் 6வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 6:48. போதும், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அவருடைய சரீரத்தை அவருடைய ரத்தத்தை புசித்து நம்ம பானம் பண்ண போகிறோம். அது நமக்கு சோத்திரம் பலனை தந்து ஆமை சோத்திரம் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். இப்ப பூமியில சோத்திரம் இந்த சரீரத்துக்கு அப்பங்கள் தேவைப்படுது, சரீரத்துக்கு உணவு தேவைப்படுகிறது. அப்ப சரீரத்துக்கு அந்த உணவை 3 வேளை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறதுனால சரீரத்துல ஒரு பலனை தந்து வேலைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்து ஆமை சோத்திரம் நமக்கு காலங்களை தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்ப சரீரத்துக்கு சோத்திரம் நமக்கு அந்த ஜீவனுக்கு நமக்கு என்ன வேண்டியதா இருக்கு? அப்பங்கள் தேவையா இருக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிறார் சோத்திரம் ஜீவாப்பம் நானே. இவர் சொல்லுகிற ஜீவன் என்ன? ஆமை சோத்திரம் நம்ம பார்க்கிற ஜீவன் என்ன? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த பூமியில நம்ம சரீரத்துக்குரிய ஆகாரத்தை சாப்பிட்டு சரீரத்துல ஜீவனோடு இருக்கிறோம் சோத்திரம். இது சரீரம் நமக்கு இந்த ஆகாரம் கொடுக்கலைன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துருச்சுன்னா அது மரணத்துக்கு நேராக கடந்து போயிடும். அப்ப சரீரத்திற்கு ஜீவன் உண்டாகணும், அந்த ஜீவனுக்கு நமக்கு அப்பம் வேணும். அல்லேலூயா. அப்ப உணவுகள் வேணும். அப்ப அந்த உணவுகள் வழியாக நம்முடைய சரீரத்துக்கு பலன் கிடைக்குது, அது நிமித்தமாய் ஜீவன் உண்டாகிறது. ஆனா இந்த ஜீவனை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணல சோத்திரம் சொல்லல. அவர் சொல்றாரு ஜீவாப்பம் நானே அப்படின்னா சோத்திரம். ஆண்டவர் இந்த மண்ணினால மனுஷனை உருவாக்கி நாசிலே என்ன பண்றாரு? சுவாசத்தை ஊதும் போது அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். அல்லேலூயா. அந்த அவர் நமக்குள்ள அந்த ஜீவ ஆத்துமாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாவுக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பந்தான் அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப பாவம் செய்தார்களோ ஆதாம் ஏவாள், அவங்க அந்த ஆத்துமாவுல ஜீவனை என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய், ஆத்தும மரணம் உண்டாயிரும். சோத்திரம். இந்த உலகத்துல இயேசு இல்லாதவங்க யாரா இருந்தாலும் அவங்க மரித்த சடலத்துக்கு சமம். அவங்களுடைய ஆன்மா மரித்து கிடக்கு, அவங்களுடைய ஆன்மா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது மரித்தோரே என்ன பண்ணட்டும்? மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்ப உலகத்துல சோத்திரம் சரீரத்துல உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஆனா ஆத்மாவில் என்ன இல்லை? உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. தேவனுடைய பார்வையிலே இயேசு ஆண்டவர் இல்லாத யாரா இருந்தாலும் அவர்கள் மரித்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஆனா இயேசு யாராருக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களோ ஆமை சோத்திரம் அது ஜீவன் இருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மத்தியில் ஆண்டவரை விசுவாசிக்கிற இவர்தான் தேவன், இவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஞானசான நீதியை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படியாக நடக்கிற நமக்குள்ளே ஆமை சோத்திரம் அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவனை தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. சரீரத்துக்கும் ஜீவன் இருக்கு, ஆத்மாவுக்கும் ஜீவன் இருக்கு. இந்த சரீரத்திற்கு ஜீவன் தொடர்ந்து நமக்கு காணப்படத்தான் சரீரத்துக்கு அப்பத்தை எடுத்துக்கொள்கிறோம், ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறோம். 3 வேளை நமக்கு வேண்டிய ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த சரீரத்துக்கு வேண்டிய பலனையும் ஜீவனையும் என்ன பண்றோம்? காத்துக் கொள்கிறோம். அதுபோல ஆத்மாவுக்கு ஜீவன் ஆண்டவர் தந்திருக்கிறார், இயேசு ஜீவனா இருக்கிறார். ஆனா சோத்திரம் அந்த ஜீவன் பலனா இருக்க என்ன பண்ணணும்? அப்பம் கொடுக்கணும். ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? அப்பம் கொடுக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவ அப்பம் நானே என்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். 2 விதங்கள்ல நமக்கு ஜீவாப்பம் கிடைக்கிறது. ஒன்று சோத்திர திருவிருந்து வழியாக அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி இந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவாப்பத்தை கொடுக்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய மன்னாவா இருக்கிறது, அவருடைய அப்பமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ஜீவனை தந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒருவன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தையினாலும் என்னுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவருடைய வார்த்தை நமக்கு அப்பம், நம்முடைய ஆன்மாவுக்கு அந்த ஜீவனுக்கு அந்த ஆன்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது நம்முடைய ஆன்மாவுக்கு அது எப்படி இருக்கும்? பலனா இருக்கணும். அப்ப கர்த்தருடைய ஆன்மாவுக்குள்ளே நமக்கு பலன் உண்டாகும். அதுபோல சோத்திராவுடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது ஆமை நம்முடைய ஆத்மா பலனடையும். ஆமை சோத்திராவுடைய வருகை நாட்களிலே அவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போயிட்டா, அதுபோல சோத்திராவுடைய சரீரத்தை புசிக்காமல் போயிட்டோம்னா இந்த ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் என்னாகும்? நஷ்டப்படும். அதுதான் பின்வாங்கி போகிறது, பின்மாற்றத்துக்குள்ள போகிறது. ஆமை சோத்திரா அவர்கள் கர்த்தருடைய வருகையில் என்ன முடியாது? எதிர்கொண்டு வர முடியாது, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. அப்ப இந்த பூமியில சரீரத்திலே உயிர் பிரிகிற வரைக்கும் ஆன்மாவுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஜீவன் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஜீவனுக்கு வேண்டிய அப்பமாகிய ஆமை சோத்திர கர்த்தருடைய வார்த்தையையும் ஆமை சோத்திரம் அந்த ஆத்மாவுக்கு ஜீவனாய் இருக்கிற ஆமை சோத்திரம் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நம்ம பானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் இந்த ஆத்மாவில் ஜீவன் இருக்கும்,
சரீரத்துல ஜீவன் போகும்போது இந்த ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் பரமராஜ்யத்தை அடையும். அல்லேலுயா. அதனாலதான் இரட்சகர் சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே என்று சொல்லுகிறார். இப்ப இந்த பூமியில நமக்கு ஒரு அப்பம் செய்யணும் அப்படின்னு சொன்னா சோத்திரம், சும்மா அப்பம் வந்துடாது. தானியமா நம்முடைய கரங்கள்ல கிடைக்கும். அதை இடித்து பிழிந்து அதை மாவாக்கி ஆமை சோத்திரம், அதுல இருந்து நம்ம அப்பத்தை என்ன பண்ணுகிறோம், கொண்டு வருகிறோம். அப்புறம் தான் அது நமக்கு ஆகாரமாய் நம்ம புசித்து நம்முடைய சரீரத்துக்கு என்னவாகுது, பலனாய் மாறுகிறது. அல்லேலுயா சோத்திரம். இப்ப தோசை எப்படி வரும்? அப்ப அரிசியை நம்ம அரைச்சு மாவாக்கி, உளுந்த எடுத்து அரைச்சு மாவாக்கி ஆமை சோத்திரம், அதுல புளிப்பு உண்டாகி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதை ஊத்தி ஒரு தோசையாக்கி அதை அப்பமாக்கி நம்ம சாப்பிடுறோம். கோதுமையை என்ன பண்றோம், எப்படி சப்பாத்தி வருது அப்படின்னா அதை அரைச்சு நம்ம என்ன பண்றோம், அது தானியமா இருக்கு, அதை இடிச்சு அரைச்சு அதை மாவாக்கி அதுக்கப்புறம் அதை மெல்லிய மாவா சலிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதுல அப்பத்தை சுட்டு என்ன பண்றோம். இது போல ஆண்டவர் சொல்றார், நான் ஜீவ அப்பம்ங்கிறார். ஜீவப்பம் நானே. அப்ப அவரு அப்பமா மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணி இருக்கணும், இடிக்கப்பட்டு இருக்கணும். ஆமை சோத்திரம், பிழியப்பட்டு இருக்கணும். பாருங்க சோத்திரம், ஏசாயா 28:28 வாசிங்களே. ஏசாயா 28:28. போதும். அப்பத்திற்காக தானியம் என்ன பண்ணப்படும், இடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அப்பம் வேணும்னா தானியத்தை இடிச்சா தான் என்ன உண்டாகும், அப்பம் நம்முடைய கரங்களை வந்து சேரும். ஒரு தோசை வேணும்னா அரிசி மாவா மாறணும். ஒரு சப்பாத்தி வேணும்னா கோதுமை என்ன பண்ணணும், மாவா மாறணும். அப்ப அப்பத்திற்காக தானியம் என்ன பண்ணப்படும், இடிக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானேங்கிறார். ஜீவாப்பம். அப்ப அவர் அப்பமாய் மாறணும்னா அவர் இடிக்கப்படணும், அவர் பிக்கப்படணும், அவர் பிழியப்படணும். அப்போதுதான் அவர் நமக்கு அப்பமாய் என்ன பண்ண முடியும், மாற முடியும். அல்லேலுயா. சிலுவையிலே இரட்சகர் இயேசு நமக்கு அப்பமாய் மாறினார். ஆமை சோத்திரம். நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் பிக்கப்பட்டார். ஆமை சோத்திரம். நமக்காய் சோத்திரம், அவருடைய சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டது. கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவன் விழாவிலே குத்தப்பட்டது. ஆமை சரீரமும் கிழிக்கப்பட்டு இரத்தமும் சிந்தப்பட்டு இப்படி நமக்கு அவர் நொறுங்கி என்ன பண்ணார், இடிக்கப்பட்டு அவர் அப்பமாய் மாறினார். எதற்காக, நம்முடைய ஆன்மாவுக்கு ஜீவனை தருவதற்காக. அல்லேலுயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நொறுக்க சித்தமானார். அவர் நொறுங்கினாதான் அப்பமா மாற முடியும். இல்லாத பட்சத்தில் என்ன முடியாது, அவர் நமக்கு ஜீவ அப்பமாய் மாற முடியாது. அப்ப நமக்கு அவர் ஜீவ அப்பமாய் மாறுவதற்காக சிலுவையிலே நமக்காய் நொறுங்கினார். அதுதான் பிதாவுடைய சித்தமாய் இருந்தது. அதற்கு மனப்பூர்வமாய் இரட்சகர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அவர் நொறுங்கினதுனால நமக்கு அவர் அப்பமாய் மாறிவிட்டார். அல்லேலுயா. இப்ப ஜீவாப்பம் நானேன்னு சொல்லுகிற வார்த்தையுடைய பொருள், அவர் சோத்திரம் நொறுங்கணும், சிலுவையில சுக்கு நுறாக்கணும். ஆமை சோத்திரம். அப்படி அவர் நொறுங்கிதான் நமக்கு அப்பமாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், மாறி நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனையும் பலனையும் தந்து முடிவிலே பரம ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலுயா. அப்ப அவர் அப்பமாய் மாறி இருக்கிறாரே, இதற்காக அவர் நொறுங்கி இருக்கிறாரே. ஆமை சோத்திரம். அப்ப அவருடைய கல்வாரி அன்பை நினைச்சு, எனக்காக நொறுங்கினீங்களப்பா, எனக்காக பிக்கப்பட்டீங்களே, எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, எனக்காக வாதிக்கப்பட்டீங்களே, என் ஆத்துமா பலனடைய, என் ஆத்துமா ஜீவன் அடைய, என் ஆத்துமா பரமராஜ்யம் அடைய, இதற்காக சிலுவையில இவ்வளவா என்ன பண்ணீங்க, நொறுங்கினீங்க என்று சொல்லி ஆமை சோத்திரம் ஒவ்வொரு நாளும் கல்வாரியை என்ன பண்ணிக்கணும், தியானித்து தியானித்து ஆமை சோத்திரம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு கழுவப்பட்டு அவருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், கவனம் செலுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலுயா. சோத்திரம். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, கொஞ்ச கால ரட்சகருக்குள்ள வர்றாங்க, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு பின்வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மரண பரியந்தம் ஆமை சோத்திரம் நாம் பின்வாங்காமல் ரட்சகரை என்ன பண்ணணும், பிடித்து கொள்ளணும். சாப்பிட்றோம், நல்லா இருக்கு, உடம்புக்கு பலனா இருக்கு, திடீர்னு வியாதி கீதி வந்து சாப்பிட முடியாம போயிருச்சுன்னு அப்படியே மெலிஞ்சு அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, சோத்திரம் சுத்தமாவே ஆகாரம் எடுக்கலைன்னா அடுத்து எங்க போவாங்க, மரணத்தை நோக்கி தான் போவாங்க. அல்லேலுயா. சோத்திரம். சுத்தமாவே ஆகாரம் எடுக்கல என்ன பண்ண, சோத்திரம். இது போல சோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய பகுதியில ஆத்துமாவில் ஒரு ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். அப்ப திருவிருந்து வழியாகவும் ஆமை ஸ்தோத்திரம், அதுபோல சத்திய வேத வசனத்தின் வழியாகவும் நம்முடைய ஆன்மா அது என்ன பண்ணிட்டு இருக்கு, பலனடைந்து ஜீவனோடு காணப்படுகிறது. அப்ப கத்தரை விட்டுட்டோம், கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகல, திருவிருந்த நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் அல்லல் தட்டி கொண்டு இருப்போமானால் நம்முடைய ஆத்மா என்ன ஆகும், சோர்வாயி சோர்வாயி சோர்வாகி தொடர்ந்து கத்துடைய வார்த்தை கிடைக்கல, திருவிருந்துக்குள்ள பங்கடைக்கல அப்படின்னா சோத்திரம் முடிவில் என்ன போயிரும், பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறதா இருக்கும், நித்திய ராஜ்யத்தை இழந்து போகிறதா இருக்கும். அல்லேலுயா. அதனால சோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்தை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிடக்கூடாது. திருவிருந்த ஐக்கியத்தை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விலகிடக்கூடாது. இதற்குள்ளே கடந்து வரும்போதுதான் நமக்கு அந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் ஜீவனையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து முடிவில் என்ன பண்ணுவார், மகிமைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அல்லேலுயா. சரி, நல்லதுதான். இப்ப பூமியில நம்ம ஆகாரம் சாப்பிடும் போது சில சமயம் அதுல ஏதாவது சோத்திர கெட்டு போன பதார்த்தமா இருந்தா அதுக்கு நமக்கு என்னவா மாறிடுது, ஃபுட் பாய்சனா மாறிடுது. ஆமா, ஃபுட் பாய்சன் ஆகி வயிறெல்லாம் பிரச்சனை ஆகி
அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போய் பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி வரும். இது போல சோத்திரம் ஆவிக்குரிய பகுதியிலும் சில ஃபுட் பாய்சன் ஆயிரு. ஆவிக்குரிய பகுதியில் என்ன ஆயுது? ஃபுட் பாய்சன் ஆயிரு. என்ன ஃபுட் பாய்சன் ஆகுதுங்கிறீங்களா? தகுதி இல்லாமல் திருவிருந்துல பங்கெடுத்துட்டா அது ஃபுட் பாய்சன் ஆயிப்பே. அல்லேலூயா. தகுதி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானசான நீதியை நிறைவேற்றினவங்க அவங்களுக்கு முதல் கட்ட தகுதியை அடைந்திருந்தாலும் அதை தொடர்ந்து அவங்களுடைய ஜீவியத்தில் அந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு தகுதி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன தகுதி? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை பேணி காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளும் எந்த விதமான பாவத்திற்கோ போதை வஸ்துக்கோ துர்க்குணத்திற்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த சரீரத்தை பேணக்கூடாது. இந்த சரீரம் துர்க்குணத்திற்காய் அல்ல, அவன் துரிச்சைகளுக்காய் இந்த சரீரத்தை பேணக்கூடாது. பரிசுத்தத்திற்காய் இந்த சரீரத்தை என்ன பண்ணணும்? பேணி காக்கணும். அது எப்படி பேணி காக்கிறது? ஒவ்வொரு நாளுடைய ரத்தத்தால் கழுவப்படணும். அல்லேலூயா. சோத்திரம். நான் குளிக்கும் போது ஒரு காரியத்தை செய்வேன். சோத்திரம். உங்களுக்கும் சொல்லித்தரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குளிக்கும் போது சோப்பை போட்டு குளிச்சா அழுக்கு போகுது. அதோடு கூட ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என் சிந்தையை கழுவிருங்க, உங்க ரத்தத்தால் என் இருதயத்தை கழுவிருங்க, உங்க ரத்தத்தினால் என் கண்களை கழுவிருங்க ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் என் கைகளின் கால்களை என்ன பண்ணிருங்க? கழுவிருங்க, பரிசுத்தப்படுது அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே குளிக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். அப்ப தினமும் குளிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவருடைய ரத்தத்தினால நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை சுத்திகரித்த மாதிரி ஆயிப்போச்சு. ரைட். ஒரே நேரத்தில் 2 குளியல் என்ன ஆயிரும்? ஆயிரும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால குளிக்கும் போது அந்த நினைவு வந்துரும். உடனே சோத்திரம். ஆண்டவரே உங்க ரத்தத்தினால என் சிந்தைகள், ஆமா சோத்திரம், நீங்க கழுவி சுத்திகரித்து என் கண்களை, இப்படி அவருடைய ரத்தத்தினாலே கழுவி கழுவி கழுவிதான் நம்முடைய ஜீவியத்தை சுத்தமா என்ன பண்ண முடியும்? காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரிய சோத்திரம் ரத்தம் ஈஸியா ரத்தம் எப்படி ரத்தம் வரும்? அவருடைய சரீரம் கிழிஞ்சாதான் ரத்தம் வரும். அவருடைய சரீரத்தை கசக்குனாதான் பிழிஞ்சாதான் என்ன உண்டாகும்? ஒரு பழத்தை பிழிஞ்சாதான் சாறு வரும். சும்மா ரத்தம்னு சொல்ல முடியாது. அவருடைய சரீரம் பிழிஞ்சாதான். அப்ப சிலுவையில் அவர் நொறுங்கிதான் அந்த ரத்தத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அப்ப அதையெல்லாம் தியானிக்கிறேன். எனக்காய் அவர் நொறுங்கினார் சிலுவையில அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தினால ஆண்டவரே என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, அப்படி ஒரு சுத்தமானாய் ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்முடைய ஜீவியத்தை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கணும்? சுத்தமாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். ஆமை சோத்திரம். அப்ப நம்ம என்னதான் நம்ம இன்னைக்கு சுத்தபத்தமா குளிச்சு ஆமை சோத்திரம் நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தா சாயங்காலம் நம்முடைய சரீரத்தில் என்ன வந்துருது? அழுக்கும் தூசியும் வேர்வையும் துர்நாற்றமும் வந்துருது. மீண்டும் நம்ம குளிச்சு நம்மளை சுத்திகரிக்கிற போல எவ்வளவுதான் நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் பேணி காத்து கடந்து போகிறோம். ஆனாலும் சோத்திரம் சிந்தனையில பலவிதமான சூழ்நிலையில நம்மளுடைய வாழ்க்கையில சத்துரு என்ன பண்ணிடுவான்? தூசியான காரியங்களை நம்ம மேல போட்டுட்டு போயிடுவான். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம சோத்திரம் தண்ணீர்ல குளிச்சு சரீர அழுக்க நீக்கிறது போல ஆணுடைய ரத்தத்திற்குள்ள நம்ம என்ன பண்ணிடணும்? மூழ்கி நம்முடைய ஆன்மாவை எப்பொழுது என்ன பண்ணிடணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்திக்கணும், நம்முடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய ஐம்புலன்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய நாவுகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், நம்முடைய கைகளின் கால்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்பதான் பரிசுத்த ஜீவியத்தை பேணி காக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஏதாவது பேசணுமா? தேவனை துக்கப்படுத்த முடியாய்? நம்முடைய செயல்கள் தேவனை துக்கப்படுத்துனுச்சா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து கல்வாரி ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த இடத்துல கோமா இப்படி வித்தியாசமா நான் நடந்துகிட்டேன், ஆண்டவரே இந்த காரியங்கள் சரியில்லை, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருடைய ரத்தத்தினால் அப்பப்ப என்ன பண்ணிடணும்? கழுவிடணும். திடீர்னு நம்ம பறந்து போறோம், திடீர்னு ஒரு அசுத்தமோ இல்ல ஏதாவது ஒரு சேரும் நம்ம மேல பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சாயந்தரம் தான் குளிப்போம், அதனால சாயந்தரம் போய் என்ன பண்ணிக்குவோம்? கழுவோம். அப்படி சொல்லுவோமா? இல்ல. உடனே அந்த அசுத்தத்தை என்ன பண்ணுவோம்? நம்ம வழியில இருந்தாலும் பக்கத்துல யாராவது ரோட்ல யாராவது தண்ணியை கட்டி என்ன பண்ணுவோம்? உடனே கழுவோம். இது போல நம்முடைய வாழ்க்கையில எப்ப நம்முடைய வாழ்க்கையில தீமை நமக்குள்ள உட்பிரவேசிக்கிறதா இருந்தாலும் உடனே இயேசு ரத்தத்தினால் என்ன பண்ணிடணும்? நம்முடைய ஆன்மாவை கழுவி சுத்திகரிக்கணும். அப்படி சோத்திரம் சுத்தவான்களாய் ஜீவிக்கிற பகுதிக்கு நேராய் நாம் கடந்து வரணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் பரிசுத்தமா இருக்கணும். எந்த விதமான தீமைக்கும் பாவத்திற்கும் எந்த விதமான அசுத்தத்திற்கும் துர்க்குணத்திற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அதற்காக இந்த சரீரத்தை பேணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படி பரிசுத்தத்தோடும், எப்படிப்பட்ட பரிசுத்தம்? சிந்தை முதற்கொண்டு நமக்குள்ள என்ன உண்டாகணும்? பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடும் யாவரோடு சமாதானமாய், யாவரோடும் சமாதானமாய், குடும்பத்துல சமாதானமாய் இருக்கணும். அதுபோல சோத்திர சபையில சமாதானமாய் இருக்கணும். பரிசுத்தவான்களோடு ஊழியரோடு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். அதுபோல வேலை ஸ்தலங்கள் எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். இப்படி சமாதானத்தோடும் ஐக்கியத்தை காத்துக்கொண்டு இந்த பந்தியிலே பங்கடையும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற அப்பமும் சரீரமும் ஆன்மாவுக்கு ஆரோக்கியமான உணவாய் இருக்கும். அல்லேலூயா. இல்லைனா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில தீமைகளுக்கு இடம் கொடுத்து, பாவங்களுக்கு இடம் கொடுத்து, துர்க்குணத்துக்கு இடம் கொடுத்து, அதுபோல சமாதானத்திற்கு நாம் சோத்திரம் சமாதானமாய் ஜீவிக்காம நம்ம இந்த பந்தியில வந்து சாப்பிட்டோம்னா அதுதான் ஃபுட் பாய்சனா மாறிடும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சோத்திரம் அநேக தங்களை நிதானித்து அறியாமல் சோதித்து அறியாமல் இந்த பந்தியிலே பங்கடைகிறபடினாலே அநேகர் என்ன பண்றாங்களா? என்ன சொல்லுங்க? என்ன ஆகுறாங்க? வியாதிப்படுகிறார்கள், சிலர் மரித்தும் போகிறார்கள். அல்லேலூயா. சோத்திரம். சாப்பாடுன்னு சொல்லிட்டு விஷத்தை யாராவது சாப்பிட்டுட்டா என்ன ஆகி போயிரும்?
மரணம் சம்பவிச்சிடும். கெட்டு போனதை சாப்பிட்டா பெரிய பாதிப்பு உண்டாயிரும். அது போலதான் சொல்றாரு சோத்திரம், இந்த ஆன்மாவுக்காய் கொடுக்கப்படுகிற அப்பமாகிய சோத்திரம் ஜீவாப்பம் நானேன்னு சொன்னாரே, அது ஜீவனை கொடுக்கிற அப்பம் தான். ஆனா சோத்திரம் அந்த அப்பத்தை நம்ம சரியா உட்கொள்ளலைன்னா அதுவே நமக்கு நோயை கொண்டு வந்துடும். அதுவே என்ன கொண்டு வந்துடும்? ஆமா, ஃபுட் பாய்சன் ஆகி டயரி ஆகிற மாதிரி பிரச்சனை உண்டாய்க்கும். நம்ம உணவு நினைச்சிட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டா சோத்திரம் எப்படி மரணம் சம்பவிக்குமோ அது போல சோத்திரம் துணிகரமான தீமையோடு பாவத்தோடு துணிகரமாய் வந்து இந்த பந்தியில பங்கடைஞ்சா சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் கூட இருக்கிறாங்க, இயேசுநாதர் திருவிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதுல ஒருவன் துணிகரமா நிக்கிறான், யூதாஸ் காரியத். அவரை காட்டி கொடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கிறான்? பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுக்கறதுக்குரிய சமயத்தை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? தேடிக்கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல வந்து திருவிருந்தில் என்ன பண்றான்? பங்கடைகிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்யறத சீக்கிரம் செய்யறத. ஆமா, சீசர்லாம் நினைச்சாங்க, சரி ஏதோ ஆண்டவர் ஒரு ஊழிய பொறுப்பு கொடுத்துருக்கிறார் போல, அந்த பொறுப்பை கொஞ்சம் வேகமா செய்ய சொல்றாரு போல அப்படின்னு. ஆனா ஆண்டவருக்கு அவனுக்கும் தான் தெரியும் என்னத்தை சொல்றாருன்னு சொல்லி. அல்லேலூயா. என்னை காட்டி கொடுக்க போற, செய்யற வேலை சீக்கிரம் செய் அப்படின்னார். அவன் பந்தியை எடுத்துட்டு போனா சாத்தான் உள்ளே புகுந்தான். அல்லேலூயா. சோத்திரம். அதுக்கப்புறம் உணர்வடைஞ்சு பிரயோஜனம் இல்லை. அவன் மனுஷன்ட்ட தான் உணர்வடைந்தானே ஒழிய தேவனிடத்துல அவன் என்ன பண்ணல, உணர்வடையில திருந்தல. அங்கே போய் சோத்திரம் ஆசாரியில போய் பார்க்கறான், பிரதான ஆசாரியில பார்க்கறான். ஐயோ குற்றம் இல்லாத ரத்தத்தை என்ன பண்ணிட்டேன். அவன் சொல்லிட்டான், கையை விரிச்சிட்டான், அது ஓம்பாடு அப்படின்ட்டு போயிட்டான். அந்த காசையும் தூக்கி போட்டுட்டு ஓடினாலும் சோத்திரம் கடைசியில அவனை வாதித்து சாஸ் என்ன பண்ணிட்டான், தற்கொலைக்கு நேராய் நடத்தி ஆமை சோத்திரம் அவன் 4 கொன்று செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த திருவிருந்து போய் என்ன வேத பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க, வேதம் சொல்லுது அவன் தூக்கு போட்டு செத்துருக்கிறான். ஆனா அது கயிறு அந்த கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுல வயிறு வெடிச்சிருச்சு. வயிறு வெடிச்சு குடல் சரிஞ்சு என்ன பண்ணிட்டு இப்படித்தான் அவன் செத்து போனான். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பரிசுத்தவான் சொல்றாங்க, அந்த பரிசுத்தமான அப்பத்தையும் பரிசுத்தமான ரசத்தையும் அவன் எடுத்தானே துணிகரமா, அது வயிறை கிழிச்சுக்கிட்டு குடலை கிழிச்சுக்கிட்டு அந்த பரிசுத்தமானது அதற்குள் இராதபடி வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப பயபக்தியாய் நாம் இந்த பந்தியில் என்ன பண்ணணும்? இந்த பந்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும், பரமராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கும், நம்முடைய ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்கும். ஆமை சோத்திரம். அதே நேரத்துல பரிசுத்தத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். ஐக்கியத்தோடு ஆசரிக்கணும். சமாதானத்தோடு என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். துணிகரமாய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது? பங்கடையாதபடிக்கு ஆமை சோத்திரம் இந்த பந்தியை சரியான விதத்தில் ஆசரிப்போமானால் இது நமக்கு பலனாய் மாறும். அல்லேலூயா. இது நமக்கு வியாதிகளை மாற்றி கொடுக்கும். ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதையும் பலப்படுத்தும். வருகைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அவன் கடைசி நாட்கள் உயிரோடு எழுப்புவதற்கு அது பலனாயிருக்கும். நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். அவன் என்றென்றைக்கு நம்மளோடு இருப்பதற்கு இந்த பந்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 32 33 வாசிங்க. சீக்கிரம். மோசே காலத்துல வானத்திலிருந்து மன்னா வந்துச்சு. ஆனா சோத்திரம் அது சரீரத்திற்கு. ஆனா இங்க சொல்லுகிறார் சோத்திரம் வானத்திலிருந்து வந்த மோசே கொடுக்கலப்பா. ஆனா பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து ஒரு அப்பத்தை என்ன பண்ணிருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த அப்பம் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே. ஆமா, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காய் சிலுவையிலே அப்பமாய் மாறினார். தொடர்ந்து 33 வாசிங்க. உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஏன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மரிச்சிருக்கிறாங்க. இயேசு இல்லைன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்ப முழு உலகத்துக்கு அவர் வெளிச்சமாய் வெளிப்படுகிறார், அவர் ஜீவனாய் வெளிப்படுகிறார். யாரெல்லாம் இந்த அப்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அப்பத்துக்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்குள்ள என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாகிறதா இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு நமக்குள்ளே வருகிறார், அந்த அப்பம் நமக்குள்ளே வருகிறது, அது நமக்கு ஜீவனை கொண்டு வந்து சேர்க்கிறது. 6:35 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். ஆமா, இந்த ஜீவ அப்பம் நமக்குள்ள வருமானால் உலக கவலைகள் வராது, உலகத்தில் இருக்கிற தாகங்கள் வராது. பசியே இருக்காதுன்னா நம்ம சாப்பாடு பசிக்காது அந்த அர்த்தம் இல்லை. தாகம் அடைவதில்லைன்னா சரீரத்துக்கு சொல்லல, அவர் கொடுக்கிற அப்பம் எதுக்குரியது? ஆத்மாவுக்குரியாது. அந்த ஆத்மா உலக காரியத்திற்காய் கவலைப்படாது, உலக காரியத்திற்காய் தாகம் அடையாது. அல்லேலூயா. எது வந்தாலும் கவலைப்படாது. சோத்திரம். அதனாலதான் மத்தேயு அந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது 5வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி வருகிறார், உண்ணுகிற உணவுக்காய் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடுத்துகிற உடைக்காய் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்களை கண்ணோக்கி பாருங்க, காட்டு மிருகங்களை பாருங்க, இவைகளெல்லாம் நான் போஷிக்கிறேன், இவைகளெல்லாம் நான் உடுத்து வைக்கிறேன், அதனால இவைகளை பார்க்கல நீங்க விசேஷித்தமானவர்கள்.
ஆகையால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால பூமிக்குரிய தேவைகளுக்காய் கவலைப்படுகிறது அல்ல. தேவன் நமக்கு அவர் அப்பமாய் வருவாரானால் நமக்கு ஒரு நாளும் ஆன்மா சோத்திரம் பசி அடையாது. சோத்திரம் உலகத்துல என்ன காரியம் குறைவுபட்டாலும் ஆமே சோத்திரம் அது ஒரு பெரிய பாதிப்பாவே நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. அதனால சொன்னார், ஆண்டுடைய அப்பத்தை சரியா புசிச்சிட்டோம்னா பசியும் எடுக்காது, தாகமும் எடுக்காது. ஆமே இந்த பூமியில எந்த பாதிப்பு வந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணாது, பாதிக்காது. அதை பெரிதுபடுத்த மாட்டோம். ஆமே சோத்திரம். ஏன்னா இரட்சகர் இயேசுவே நமக்குள்ள என்னவா இருக்கிறார், ஜீவ அப்பமா இருக்கிறபடினாலே அது தாகத்தை எடுக்க விடாது, அது பசியை எடுக்க விடாது. அது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மன ரவ்யமாய் நடத்தி செல்லும். அல்லேலூயா. 6:51 வாசிங்க. 51 யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றார், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நான் தான் அப்படின்ட்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த அப்பத்தை ஒரு மனிதன் புசிப்பானால் அவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், அவனுக்கு மரணமே இல்லை. சோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவர்களுக்கு இரண்டாவது மரணத்தின் மீது என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. முதலாம் மரணங்கிறது சரீரத்திற்கு, இரண்டாவது மரணம் சொல்றது ஆன்மாவுக்கு, அது அக்கினி கடலுக்கு போகும். ஆனா முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைகிறவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மீது என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சோத்திரம், இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்கும் போது என்றென்றைக்கு நம்ம எப்படி இருப்போம், பிழைப்போம். அப்படின்னா ஆன்மாவுக்கு என்ன கிடையாது, மரணமே கிடையாது. நித்திய ராஜ்யத்திலே இரட்சகரோடு கூட சதாகாலமும் அவரோடு கூட இருப்போம். அல்லேலூயா. ஆனா அவரை விசுவாசிக்காதவங்க, அந்த ஜீவ அப்பத்தை தங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளாதவங்க, அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில புசிக்காதவங்க, முடிவிலே பரிதாபமாய் இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுகிற அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள். அல்லேலூயா. உலக மனுஷருக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியில. சோத்திரம். அவனை போல உடுத்துறான், அவனை போல சாப்பிடுறோம் நினைக்க கூடாது. நம்மளை விட விசேஷமா உடுத்துறாங்க சாப்பிடுறாங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோத்திரம் அவங்கள பார்த்து அப்படியே நிக்க கூடாது. அல்லேலூயா. இரண்டாம் மரணம்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு நீங்கள் நானும் தப்பு வைக்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? சோத்திரம். நம்முடைய ஆன்மாவுக்கு ஜீவனை தந்து இரண்டாம் மரணத்துக்கு நம்மளை தப்புவித்து ஆமை சோத்திரம் எவன்றென்றைக்கு பிழைப்பான் சொல்லி இருக்கிறாரே. ஆமை சோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை தருகிற இடத்திற்கு நேராய் தான் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, திருவிருந்துக்கு நேராய் போறமே. அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது ஆமை சோத்திரம் நம்முடைய ஆன்மா என்றென்றைக்கும் பிழைக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிருபை செய்கிறவராக இருக்கிறார். யோவான் 6:54, 55, 56 வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இந்த பந்தியின் மூலியமாய் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த பந்திக்குள்ள இந்த பந்தியில பங்கடைகிறவங்க அடுத்த பந்திக்குள்ள ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தாலும், ஒருவேளை மரணம் சம்பவித்தாலும் சோத்திரம் என்ன பண்ணுவோம், மரணம் வந்தாலும் சரி கர்த்தருடைய வருகை வந்தாலும் சரி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக இந்த பந்தி நம்மளை தகுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒருவேளை அடுத்த பந்தி வந்தா அடுத்த பந்தி அடுத்து என்ன பண்ணும், சோத்திரம் தொடர்ந்து நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் பந்தியை விடக்கூடாது, திருவிருந்தை விடக்கூடாது. ஒருவேளை திருவிருந்தை விட்டுட்டு அடுத்த திருவிருந்துக்குள்ள மரணம் வந்தாலும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தாலும் நித்திய ஜீவனை என்ன முடியாது, சுதந்திரிக்க முடியாமல் போயிடும். அதனால சோத்திரம் நம்ம அடுத்த பந்தி வரைக்கும் அது நமக்கு பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். சோத்திரம். அதற்கிடையில மரணம் வந்தாலும் சோத்திரம், அதற்கிடையில சோத்திரம் வருகை வந்தாலும் நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம், சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அடுத்து சொல்ற, அவனை நான் கடைசி நாளில் என்ன பண்ணுவேன், உயிரோடு எழுப்புவேன் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எந்திரிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஜீவ அப்பத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு நம்ம மரிக்கும் போது நாம் என்ன பண்ணுவோம், உயிரடைவோம். மற்றவங்க எல்லாம் கல்லறைக்குள்ளேயே தான் கிடப்பாங்க. அறகுறையா வாழ்றவங்க கல்லறைக்குள்ளேயே கிடப்பாங்க. சரியாய் தேவனுக்காய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவங்க தான் கல்லறை வெடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர் தெளிந்து முகமுகமாய் இரட்சகரை மத்திய ஆகாயத்துல அவங்க சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாகி ஆண்டவர் இயேசுவை என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அதை எதிர்நோக்கி தான் நம்முடைய ஜீவியம் போய் கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வாசிங்க. 56. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய இரத்தம் மெய்யான ஆத்மாவுக்கு மெய்யான போஜனம் இயேசு கிறிஸ்துடைய சரீரம். அதே போல அவருடைய இரத்தம் மெய்யான பானம். இதை நம்ம சோத்திரம் எடுத்துக்கொள்ளல அப்படின்னா ஆன்மா மரித்து போகும்.
ஆன்மா என்ன ஆயிரும்? சோர்ந்து சோர்ந்து சோர்ந்து. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவிருந்தெல்லாம் எடுக்காம ரொம்ப காலம் தள்ளி போடுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்லி வரேன்னா, சோத்திரம் நீங்க தவற விடாம எடுத்துக்கொண்டு வரீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எதிர்காலங்களிலும் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில தவற விட்டுறக்கூடாது. ஒருவேளை தவற விடுறவங்களை பார்ப்பீங்கன்னா அவங்களுக்கு நல்ல புத்திமதி ஆலோசனைகளை என்ன பண்ணணும்? இந்த வசனங்களை சொல்லி சொல்லணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமே சோத்திரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையும் சோத்திரம் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நம்முடைய ஆன்மாவுக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்கு? அப்பமாய் வந்து பலனை ஜீவனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ஆமா, திருவிருந்துக்குள்ள கடந்து வருவதற்கு முன்பதாக தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரே செய்து காண்பித்து கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணணும்? கழுவணும். அப்ப திருவிருந்துக்கு முன்னால அவர் பாதத்தை கழுவுறார். பேதுரு கிட்ட வரும்போது நீங்க கழுவ கூடாது அப்படின்னு சொல்லும்போது, கழுவலைன்னா உனக்கு எனக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது சொன்ன. ஐயோ அப்படியா? தலை முதற்கொண்டு என்ன பண்ணுங்க? கழுவுங்கன்னு சொல்லும்போது, முழுகினவன் பாதங்களை மாத்திரம் கழுவினால் போதும் என்று சொல்லி பாதங்களை கழுவ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய சபைகளில பாதம் கழுவி திருவிருந்து என்ன பண்றது இல்லை? கொடுக்கறது இல்லை. ஆனா வேதத்தின்படி நம்ம பாதம் கழுவிதான் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சில பெரிய பிரபலமா இருக்கிற ஊழியக்காரர்கள் கூட என்ன பண்றாங்க? சோத்திரம் பாதம் கழுவி கொடுக்கறது இல்லை. இன்னும் தவறாய் போதிக்கிறாங்க. பாதம் கழுவ வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறாங்க. அப்ப இந்த வசனத்தை பைபிள்ல இருந்து எடுத்துடலாமா? இந்த வசனம் என்ன சொல்லுது? தெளிவா தானே சொல்லியிருக்கிறார். திருவிருந்து நடக்கும் போதுதான் இந்த பகுதியில சொல்றார். ஆண்டவரும் போதுமாய் நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன பண்ணணும்? சீசர்களுக்கு கட்டளை இட்டு போயிருக்கிறார். திருவிருந்துக்கு முன்னால செய்யறார் ஆண்டவர். இப்ப நம்மளும் அதை செய்யணும் இல்ல? இது ஏன் செய்யறது இல்ல? சோத்திரம். ஏன் காலை கழுவ சொல்றார்? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. கர்த்தர் சோத்திரம். சில பேர் உலகத்துல காலை பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? காரியம் நடக்கணும். அவங்களுக்கு காரியம் நடக்கணும். அதனால காலை பிடிச்சிட்டா உடனே சோதனை நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு காரியம் நடக்கணும். அதுக்காக காலையும் பிடிப்பாங்க. சில பேர் காலை பிடிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? வாடுறதுக்கு. காலை வாரி விடுறதுக்கு காலை பிடிக்கும். அதனால சோத்திரம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். சோத்திரம் காலை பிடிக்குது சோத்திரம் அப்படின்ட்டு என்னடா விஷயம் பார்த்தா, ஒண்ணு காரியத்துக்காக காலை பிடிக்கும், இல்லைன்னா காலை வாடுறதுக்காண்டி காலை பிடிக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் எப்படி காலை பிடிக்கணும் தெரியுமா? ஆமா, பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை பிடிச்சா பத்தியில சோத்திரம். கண்ணீரோடு இந்த உணர்வோடு தான் அடுத்தவங்களுடைய காலை பிடிக்கணும். சோத்திரம். நம்ம காலை வாடுறதுக்காகவோ காரியத்தை சாதிக்கிறதுக்காகவோ காலை பிடிக்காதபடிக்கு. ஆமை ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிற கவனிங்க. நம்ம திருவிருந்து போகணும். சாசி இப்படித்தான் இடையூறு போனோம். இதனால எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது போங்க அப்படின்றாரு. நம்ம அப்படி சொல்ல முடியல. என்ன பண்றது? கர்த்தர் கிருபையா இறங்கணும். சோதரம். ஏன்னா ஆராதனை முழுவதும் தடைபட்டு போயிருது. பல பிரச்சனை. எங்கேயாவது இப்படி படுத்து கிடக்குது, அங்கே ரவுண்ட் அடிச்சு மாக்குன்னு குதிச்சிரும். சோதரம் பெரிய ரகலை பண்ணிருது. ஆமா, அதனால அவர் சொல்லிட்டாரு, கையை தட்டக்கூடாது, சிவம் பண்ணக்கூடாது, சோதரம் பாட்டு பாடக்கூடாது, கட்ட கடைசியில நிக்கிற சேலா மாதிரி நிக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. ஆமா சோதரம் எப்படியோ கிளம்பிடுது. கர்த்தர் தான் கிருபை செய்யணும். நிச்சயம் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. என்ன நடந்து நம்ம நினைப்போம், சோதரம் இப்படித்தானே இருக்கணும். இல்ல, அவனால தாங்க முடியாம தான் வெளியில வர்றான். அவனால என்ன முடியல, தேவ சமூகத்துக்குள்ள அவனால நிக்க முடியல. ஆமா, அதனால அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு நாள் முழுவதும் என்ன ஆயிரும்? முற்றிலுமாய் சோத்திரம் தலை நசுக்கப்பட்டு ஆமே சோத்திரம் முற்றிலுமாய் அழிந்து போகும். அல்லேலூயா. சரி, கடைசி சிரிப்பா சிரிக்கட்டும். சரி, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். என்ன சொல்ல வந்தேன்? கர்த்தர் சோத்திரம் கால்கள் கழுவணும். ஆமா, அந்த ஸ்திரீ கழுவினால் பாத்தீங்களா? அப்படித்தான் கழுவணும். சோத்திரம். வேற சிந்தனை இருக்கக்கூடாது, வேற எந்த வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. இவங்க காலை பிடிக்கிறதான்னு நினைக்க கூடாது. சிறியோரோ பெரியோரோ சோத்திரம். எப்படி காலை கழுவணும் தெரியுமா? நீங்க பாட்டு போகணும், முன்னால யாரு இருக்கிறவங்களோ அங்க காலை கழுவிட்டு என்ன பண்ணிடணும்? வந்துடணும். சில பேர் இங்கேயே ஆளை பார்க்கும், யாராவது ஒரு நல்ல ஆளா பிடிச்சி என்ன பண்ணிடுறது? பிடிச்சி அவங்கள பிடிச்சி கொண்டு போயிருது. சோத்திரம். அப்படியெல்லாம் போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில சோத்திரம் நான் பாட்டு போவேன். அந்த நேரத்துல யாருக்கா, சிறியோர் பெரியோர் விசுவாசி ஊழியக்காரங்க யாருக்காரும் சரி, காலை கழுவிடுறது. அல்லேலூயா. அப்பத்தான் நீங்க மரியா அந்த பாவியான ஸ்திரீ காலை பிடிச்சதுக்கு சமம். இல்லைன்னா நீங்க ஒரு நோக்கத்துக்காக காலை என்ன பண்றீங்க? ஆமா சோத்திரம். உங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக, இல்ல காலை வாடுறதுக்காண்டி பிடிக்கிறீங்களான்னு தெரியல. காரியம் சாதிக்கிறதுக்காண்டி பிடிக்காதீங்க, காலை வாடுறதுக்காண்டி பிடிக்காதீங்க. ஆமை சோத்திரம். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் காலை பிடித்ததை போல ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானா? நமக்குள்ள இரட்சகர் இருக்கிறார். அப்ப இரட்சகர் இருக்கிற ஒரு சரீரத்தை தான் என்ன பண்றோம்? தொடுறோம். அது இயேசுவின் பாதம். அல்லேலூயா. அவ எப்படி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த சோத்திர காலை பிடிச்சு கழுவினாலும்
அதுபோல நீங்களும் நானும் ஆண்டவரே இந்த பாதத்தை கழுவும் போது என் பாவத்தை கழுவி என்ன பண்ணிருங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான் பாதத்தை கழுவி நாம் பந்திக்கு நேராய் கடந்து வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 32 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். அப்ப பவுல் சொல்றாரு, இப்ப நான் உங்களுக்கு சொல்றத சோத்திரம் ஆண்டவர் எனக்கு டைரக்டா காமிச்சார். கர்த்தரிடத்திலிருந்து நான் என்ன பண்ணேன் நேரடியாய் பெற்றுக்கொண்டேன். என்னன்னா அப்ப காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராபோஜனம் நடந்திருக்கு. அந்த ராபோஜனத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த திருப்பந்திக்குள்ள வருகிற அத்தனை பேரும் இரட்சகரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கணும். அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். மரணத்தை தெரிவிக்கிறதுனா என்ன? அவர் ஏன் வந்தார், எதற்காய் சிலுவைக்கு போனார், ஏன் மரிச்சார் அப்படிங்கிற ஒரு பகுதி என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். அதாங்க சொல்லப்படும். நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், கர்த்தர் அப்படின்னா சாகிற வரைக்கும், கர்த்தர் வருகிற வரைக்கும், நம்ம சாகிற வரைக்கும் அவருடைய மரணத்தை என்ன பண்றீங்க? வாழ்க்கையில தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் நாவினாலும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தின் வாயிலாக மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்ப இதான் சொன்னா, அபாத்திரமாய் அந்த அப்பத்தை புசிக்கிறது, தகுதி இல்லாம சாப்பிடுறதுனாலதான் அந்த ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். பாத்தீங்களா? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, அதுக்குதான் 21 நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். எங்கேயாவது ஒண்ணு விட்டுருவோம். அதனால காத்திருந்து செய்தி வழியாக நமக்கு ஏதாவது சில பகுதி உணர்த்தப்பட்டுரும். ஆமா, நம்ம பைபிள் படிக்கும் போது சில காரியங்கள் உணர்த்தப்பட்டுரும். இல்லைன்னா கர்த்தரே நமக்கு சில பகுதியை நமக்கு உணர்த்தி கொடுப்பார். அதனால எந்த மனுஷனும் தன்னைத்தானே என்ன பண்ணணும்? சோதித்து அறிந்து நம்மளை நிதானிக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறோம், ஆமை சோத்திரம் எந்த இடத்துல கர்த்தரை வேதனைப்படுத்துறோம், எந்த இடத்துல வழி விலகிறோம், எந்த இடத்துல தவறு செய்திருக்கிறோம், இதெல்லாம் சோதித்து பார்த்து அதையெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து நம்மளை சுத்திகரித்து கொண்டுதான் இந்த பந்தியில நம்ம என்ன பண்ணணும்? பங்கெடுக்கணும். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் நீ அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன். அப்படின்னா துணிகரமா தன் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளாம, தன் தவறை திருத்திக் கொள்ளாம துணிகரமாய் வந்து இந்த அப்பத்திலே பங்கடைந்தால் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அப்படின்னா இந்த போஜனபானம் பண்ணுகிறதுனால தண்டனை வரும். இதை புசிக்கிறதுனால என்ன வரும்? தண்டனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பந்தியே எடுக்காமலும் இருக்க முடியாது. எடுக்காம இருந்தா அது பெரிய ஆபத்து. தவறா எடுத்துட்டாலும் ஆபத்து. அதனாலதான் சில நாட்களை வைத்து நம்மளை சுத்திகரித்து கொண்டு தகுதிப்படுத்திக் கொண்டு இந்த பந்தியில வந்து நம்ம பங்கு பெறும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கும் 32 வரையும். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். எதனால அவங்க பலவீனப்படுறாங்க? எதனால வியாதி வருது? திருவிருந்த அபாத்திரமாய் பங்கேற்கிறதுனால. அதனால அவங்களுக்கு பலவீனம் வருது. அதனால வியாதி என்ன பண்ணுது? பிடிக்குது. முக்கியமா சோத்திரம் நம்முடைய தலைமை ஊழியக்காரர் சொல்லுவாங்க, ஆவிகளுடைய போராட்டம் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? திருவிருந்து எடுக்கவே கூடாது. சோத்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கவும் கூடாது. விடுதலையை பெற்றுக்கொண்டதற்கு பின்பதாக தான் ஞானஸ்தானம். ஒருவேளை ஞானஸ்தானத்திற்கு பின்பதாக ஒருவேளை ஆவியுடைய போராட்டம் வந்துருச்சுன்னா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? திருவிருந்து எடுக்கணும். சோத்திரம். விடுதலை ஆகாம திருவிருந்து யாருக்கு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. எங்களுக்கு இது மாதிரி சோத்திரம் சரீரத்துல வெளிப்பட்டுருச்சுன்னா நாங்க கொடுக்க மாட்டோம். ஒருவேளை சோத்திரம் சரீரத்துல வெளிப்படாம உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கே தெரியும், ஆவியுடைய போராட்டம் இருக்கு. நான் கேட்டேன், சோத்திரம், ஏமா மற்ற நாள்ல ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவியுடைய போராட்டம் இருக்கிறது தெரியுதா அப்படிங்கிறேன். நல்லாவே தெரியும். அந்த ஆவி வர்றது என்ன பண்ணும்? தெரியும். சோத்திரம். எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்கும். உச்சகட்டத்துக்கு போகும்போது அதை என்ன பண்ணிடுறது? கிளம்பிடுறது. அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். அப்ப ஆவியுடைய போராட்டம் இருக்கிறது சோத்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய தூக்கத்துல சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தான் அதுக்கு விலை நின்றுக்கணும்.
சோத்திரம். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபிச்சு அதுல இருந்து விடுதலை ஆகி அதற்கு பின்பதாக தான் இந்த பந்திக்குள்ள வரணும். அப்பதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் இதை சரியா அவங்க ஆசரிக்காதனாலதான் அநேகர் பலவீனப்பட்டுறாங்க. சோத்திரம். இந்த பந்தி நமக்கு பலனை கொடுக்கும். இந்த பந்தி நம்மளை ஆசீர்வதிக்கும். இந்த பந்தி நம்மளை நித்திய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த பந்தி சோத்திரம் கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புவதற்கு நம்மளை தகுதிப்படுத்தும். இந்த பந்தி கர்த்தருடைய வருகையில எதிர்கொண்டு ஓடுவதற்கு நம்மளை என்ன பண்ணும்? பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆனா அதே நேரத்துல அபாத்திரமாய் புசிச்சுட்டா, ஆவியுடைய போராட்டத்தோடு புசிச்சுட்டா, அந்த பந்தி நம்மளை பலவீனப்படுத்திடும். அந்த பந்தி நம்மளுக்கு என்ன பண்ணும்? வியாதி கொண்டு வந்துடும். அடுத்து சொல்லுது, அநேகர் என்ன பண்ணிருக்காங்களா? நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். விட தூக்கத்துக்குள்ள போயிட்டாங்கன்னு அர்த்தம். தூக்கம்னா என்ன தூக்கம்? கடைசி தூக்கம். அவ்வளவுதான், மரணத்துக்குள்ளும் போயிட்டாங்கப்பா. அப்படிதான் யூதாஸ் காரியத்து போனான். அல்லேலூயா. அதனால சோத்திரம், நம்ம இந்த பகுதியில பயபக்தியாய் இந்த பந்தியில பங்கடையும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். 31 32 வாசிச்சிருக்கேன். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப ஆண்டவர் சொல்றார், அதனால நம்மளே நாமளே என்ன பண்ணிடணும்? நிதானிச்சிட்டோம்னா ஆண்டவர்ட்ட நியாய தீர்ப்பு நமக்கு வராது. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இப்ப ஏன் ஆண்டவர் இந்த பந்தியை சரியா ஆசரிக்கலைன்னா வியாதி பலவீனம் வருது அப்படின்னா, ஆண்டவர் உலகத்தோடு உன்னை நியாயம் தீர்க்காதபடிக்கு என்ன பண்றாரு? கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த சிச்சை தான் பலவீனம், அந்த சிச்சை தான் வியாதி, அந்த சிச்சை தான் சில சமயங்கள்ல மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கு. அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அதனால அது தேவன் நமக்கு சிச்சையாய் தருகிறார். நாம் சோத்திரம் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொள்ளப்படுவதற்காக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. சரி, இந்த பிள்ளை வெளில கொண்டு போயிடுறீங்களா? தூக்கி வெளில தூக்கி போடுங்க. என்ன பண்ற? கர்த்தர் தான் உதவி செய்யும். சரி, திருவிருந்துக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம். அப்படியே முழங்கால் மண்டி எடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நன்றி.